ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக போகலாம், எடுத்துக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது நம்ம எதுல நிலைச்சிருக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நாம எதுலலாம் நாம நிலைச்சு இருக்கணும், நம்மளுடைய நிலை எங்க இருக்குது, அதாவது நம்ம எதுல ஸ்டேபிளா, எதை சார்ந்து இருக்கோம், எதை பற்றி கொண்டு இருக்கோம், எதை நாடிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு காரியத்துல ஐக்கியமா இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். வேதம் சொல்லுது என்னில் நிலைத்திருங்கள், அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவில் நம்ம எப்படி நிலைச்சிருக்குது அதுக்கு வாசிக்கலாம். கலாத்தியர் 4:6வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி நிலைச்சிருக்கிறதுனா, அவர் தம்முடைய ஆவிய, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதாவது அபிஷேகத்தை குறித்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம பெற்ற அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும். அதுக்கு 1 யோவான் 2:27வது வசனம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட நாம நிலைச்சிருக்கணும்னா என்ன? முதல்ல அபிஷேகம் வேணும். அபிஷேகம்ங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்றென்றைக்கும் வாசம் செய்யும்படியா தங்கி இருக்கிறது தான் நம்ம அபிஷேகம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்போ முதல்ல நமக்கு அபிஷேகம் வேணும் இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் நம்மள நிலைச்சுதான் இருக்கும். அந்த அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை போதிக்குது இல்லையா? அந்த அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு காரியத்துல வழி நடத்துது இல்லையா? அதுல நீங்களும் நானும் நிலைச்சிருந்தாதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் நீங்களும் நானும் நிலைச்சு இருக்க முடியும். முதல்ல நம்ம எதுல நிலைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவில். இயேசு கிறிஸ்துட்ட எப்படி நிலைச்சிருக்க முடியும்னா, அவர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கார். அந்த ஆவிதமா அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதா நம்ம எதுல நிலைச்சிருக்கணும்னா, அதுக்கு கீழே யோவான் 15வது அதிகாரத்துல அதுக்கு கீழே பாருங்களேன், 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இருக்கு. ரெண்டாவதா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நாம தேவனிடத்துல அன்பா இருக்கிறோம்னு சொல்ற நாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது உண்டு. அப்படி இருந்தா அது தேவன் மேல நாம அன்பு வைக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியலைன்னா நாம தேவனிடத்துல அன்பா இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எந்த பிள்ளைங்க கீழ்ப்படியும்? நம்ம கிட்ட அன்பா இருக்க பிள்ளைங்க தானே கீழ்ப்படியும் இல்லையா? அதே போல நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா அவருடைய பிள்ளைகளா நாம இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம ரெண்டாவது என்ன எதுல நிலைச்சிருக்கணும்? அவருடைய வார்த்தையில். அதுவும் குறிப்பா தனித்தனியா நம்ம கூட எந்த வார்த்தைகளோடு அவர் இடைப்பட்டாரோ, நம்ம கூட பேசி இருப்பார் இல்லையா? அந்த வார்த்தை சொல்லாத, அதிகமா பேசாத, இந்த மாதிரி நிறைய காரியங்கள், கோவப்படாத, பொறுமையா இருன்னு சொல்லி இருப்பார் இல்லையா? அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அதுல நீங்க நிலைச்சு இருப்பீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதா கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். இன்னும் சொன்னா, இப்ப பழைய ஏற்பாடுல மோசேயின் வழியா பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்த பிரமாணங்கள்ல இல்ல, கிறிஸ்து இயேசு ஒரு புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இது புதிய பிரமாணம். எதுக்கு புதிய பிரமாணம் வந்ததுன்னா, எபிரேயர் அதுல நான் வாசிக்கிறேன் 18வது வசனம், முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும். அப்போ முந்தின கட்டளை பலவீனமா இருந்தனால புதிய கட்டளை இயேசு உங்களுக்கு சொல்றாரு. அவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்றாரு இல்லையா? முன்னாடி மோசே அப்படி சொன்னா, ஆனா நான் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்க இதுல தான் பற்றி கொண்டு நிலைத்திருக்கணும். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதா, அது பயனற்றதா இருந்ததா, யூஸ்லெஸ்ஸா இருந்தது, பிரயோஜனமற்று இருந்தது. 19வது வசனம் சொல்லுது, நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ
கிருபையின் பிரமாணம் வந்திருக்கு, அது அன்பின் பிரமாணமா இருக்கு, அது கிறிஸ்து இயேசுனுடைய பிரமாணமா இருக்கு, அது சுயாதீன பிரமாணமா இருக்கு. இதுல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும்னா நீங்க புதிய பிரமாணத்துல நிலைச்சிருக்கணும். பழைய ஏற்பாடின்படி இல்ல. பழைய ஏற்பாடுல நம்ம பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தான் தகப்பனும் தாயும். புதிய ஏற்பாடுல தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் தகப்பன், தாய், தோழர்கள் எல்லாமே, இல்லையா? அப்போ அது மாறிடுச்சு. பழைய ஏற்பாடுல தசம பாகம் காணிக்கைகள் உண்டு. புதிய ஏற்பாடுல நம்மளே ஜீவ பலியா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு. பழைய ஏற்பாடுல ஓய்வு நாள் ஆராதனை, ஞாயிறு ஆராதனை அப்படின்லாம் உண்டு. புதிய ஏற்பாடுல எப்பவும் எங்கேயும் தொழுது கொள்றதுக்கு அவர் வாசம் செய்யற ஆலயமா உங்களுடைய சரீரங்கள் தான் இருக்கு. உங்களுடைய சரீரத்தை நீங்க கெடுக்கும் போது அவர் நம்மளை கெடுக்கிறவரா இருக்கார். அப்போ அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கிறதுனா புதிய ஏற்பாடுல கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல, அவருடைய அடிச்சுவடுகள்ல, அவருடைய பிரமாணத்துல நீங்களும் நானும் நிலைச்சு இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசியா மூணாவதா எதுல நம்ம நிலைச்சிருக்கணும்னா 16வது வசனம் சொல்லுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த கனியில நாம நிலைச்சிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கனியில நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அது கனி என்னன்னா கலாத்தியர் 5:22-23 சொல்லுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை. இந்த 9 வகையான அந்த தன்மைகள் கனிக்குள்ள இருக்கு. இதுல நம்ம நிலைச்சிருக்கணும். அப்ப இந்த காரியங்கள்ல ஏதாவது நம்ம கிட்ட குறைவுபட்டிருந்தா அதுக்கு வேண்டி நம்ம தாகமா ஜெபிக்கணும். ஆண்டவரோட போராடி எப்படியாச்சும் அது அந்த கனி நம்ம கிட்ட இருந்து பிரயாசப்படணும், நமக்குள்ள இருந்து புரண்டோடி வரணும். நம்ம கிட்ட கனி இருந்ததுன்னா கண்டிப்பா உலக ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா கிறிஸ்து இங்க இருக்கார், இல்லையா? அவரை எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்கும். ஹிந்துஸ்க்கு பிடிக்கும், முஸ்லிம்க்கு பிடிக்கும், தேவனே இல்லைன்னு சொல்றான், இல்லையா? அவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும். ஏன்னா சிம்பிளா சொன்னா அவர் ரொம்ப அன்பான தேவன். ஹல்லேலூயா. அவர் எந்த தீமையும் செய்யல. அப்போ அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கார். நம்மளால கண்டிப்பா அப்படி இருக்க முடியும். ரோமர் 8:29 படி நீங்களும் நானும் அவருடைய சாயல்ல மாறணும். அதுக்கு முதலாவதா இயேசு கிறிஸ்துவுல நிலைச்சிருக்கணும், அதாவது அந்த அபிஷேகத்துல. ரெண்டாவதா அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துல. மூணாவதா பரிசுத்த ஆவியின் கனியில நிலைச்சிருக்கணும், அந்த சுபாவத்துல. ஹல்லேலூயா. இப்படி இருப்போம்னா நம்ம நிச்சயமா தேவனுடைய சாயலா மாறுவோம். தேவனுடைய ராஜ்யத்துல அவரோடு கூட, அவருடைய சிங்காசனத்துல நாமளும் கூட அமர்ந்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.